Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவருடைய இல்லத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தனர் அதிமுக எம்எல்ஏக்கள். இந்த ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது நிறைவு பெற்று அவருடைய இல்லத்திலிருந்து வெளியே வரக்கூடிய இந்த காட்சிகளை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்கிறது அதிமுகவில் என்ற ஒரு கேள்வி தற்பொழுது அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிக பெரும் கட்சி இந்த தேர்தலில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் மீண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் தற்பொழுது முக்கியத்துவம் பெறுகிறது. சி.வி. சண்முகம் அவர்களுடைய இல்லத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. யார் யார் இதில் பங்கெடுக்கவில்லை அப்படின்றத வச்சு இதோடைய முக்கியத்துவம் இன்னும் அதிகரிச்சிருக்கிறது அப்படின்றதையும் நம்மால் புரிஞ்சிக்க முடிகிறது. ஸோ என்ன நடக்கிறது அதிமுகவில், இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக, இதில் என்ன முடிவு எடுக்கப்பட இருக்கிறது, என்ன விஷயங்களை பிரதானமாக பேசியிருக்காங்கன்னு நிறைய கேள்விகள் நம் முன்னே இருக்கிறது. பதில் அவர்கள் தரப்பிலிருந்து வருவதற்காக தான் காத்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்தே அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு சுணக்கத்தை நம்மால் காண முடிந்தது. இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து மற்ற எம்எல்ஏக்கள் ஆலோசனையில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை இப்போ அடிக்கடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சி.வி. சண்முகம் அவர்கள், எஸ்.பி. வேலுமணி அவர்கள் போன்ற முக்கிய முகங்கள் எல்லாம் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஸோ எதை நோக்கி பயணிக்கிறது அதிமுக என்ற ஒரு கேள்வி தற்பொழுது மேலோங்க தொடங்கியிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கு பெற்ற இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்து தற்பொழுது அவர்கள் வெளியில் வந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்து என்ன, அதிமுகவின் நகர்வு எப்படி இருக்க போகிறது, யாருடைய தலைமையில் இயங்க போகிறது, இப்படி நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக சி.வி. சண்முகம் அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் இதற்கு முன்னாடி அரசல் புரசலாக புரளியாக பல்வேறு விஷயங்கள் வெளியில் வந்தன. ஆனால் அது எல்லாமே உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் தற்பொழுது வர முடியாது. ஸோ நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளர்களாகத்தான் எல்லோரும் இருக்கிறோம் தற்போதைய சூழலில். அந்த வகையில் சி.வி. சண்முகம் அவர்கள் இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டம் தற்பொழுது முடிந்திருக்கிறது. வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்வி மேலோங்கி இருக்குது. அதுவும் இல்லாமல் நாளைக்கு சட்டப்பேரவை வேற கூட இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க எம்எல்ஏக்கள் எல்லாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் மேலோங்குது. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.